Hello friends, welcome to my channel. Today 9th standard laws of exponents பத்தி பார்க்க போறோம். Exponentsனா பவர்னா மீனிங். ஓகேங்களா? அது ஓரியன்டடா என்னென்ன லாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லா பாருங்க. a power m into a power n equal a power m plus n. இங்க வந்து பாத்தீங்கன்னா மூணு லெட்டர்ஸ் இருக்கு a m n அப்படினு சொல்லிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா a n and m இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் நம்பரை டினோட் பண்ணுது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கீழ இருக்கிற பேஸ்ல இருக்குது இல்லீங்களா அது a வந்து நம்ம பேஸ்னு சொல்லுவோம் கீழ இருக்குது. ஓகேங்களா? m என்ன வந்து எக்ஸ்போனன்ட்ஸ் இல்லனா பவர் அப்படினு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ பேஸ் ரெண்டும் சேமா இருந்து பவர்ஸ் ரெண்டும் வேற வேறயா இருந்தா நம்ம என்ன பண்ணனும்னா பவர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும். அதுதான் இதோட ஃபர்ஸ்ட் லா. a power m plus n. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் 5 power 3 into 5 power 4. இங்க வந்து பாத்தீங்கன்னா பேஸ் ரெண்டும் சேமா இருக்கு. அப்ப என்ன பண்றோம் நம்ம பவர்ஸ் ஆட் பண்றோம். அப்ப 3 plus 4 ன்னு வரும். அப்ப 5 power 7. ஓகேங்களா? இது மாதிரி தான் வரும். அடுத்து செகண்ட் லா பாருங்க. a power m whole power n. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி ஹோல் பவர் 2 பவர்ஸ் வந்துச்சுன்னா எப்படி பண்ணா இந்த ரெண்டு பவரையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். பேஸ் a அப்படியே தான் வரும். இந்த m n வந்து நம்ம என்ன பண்ண போறோம் மல்டிப்ளை பண்ணிக்க போறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ 4 பவர் 2 ஹோல் பவர் 3. ஓகேங்களா? ஆல்ரெடி இங்க ஒரு பவர் இருக்கு. ஹோல் பவர் 3 இங்க ஒரு பவர் இருக்கு. சோ ரெண்டு பவர் என்ன பண்ண போறோம்னா மல்டிப்ளை பண்ண போறோம். 4 பவர் 2 into 3. So 4 power 2 into 3 6 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ரூல் தான் செகண்ட் ரூல். ஓகேவா? அடுத்தது தேர்ட் லா டிவிஷன். ஓகேங்களா? a power m by a power n equal to a power m minus n. m is greater than n. m வந்து பெருசா இருக்கணும். ஓகேங்களா? இப்போ டிவிஷன் பண்ணும்போது பேஸ் ரெண்டும் சேமா இருக்கும். பவர்ஸ் ரெண்டும் வேற வேறையா இருக்கும்போது n விட m பெருசா இருக்கணும். ஓகேங்களா? அப்படி இருந்துச்சுனா என்ன பண்ணனும்னா a power m minus n. ஓகேங்களா? டிவிஷன்னா மைனஸ் பண்ணனும். மல்டிப்ளிகேஷன்னா பவர்ஸை அடிஷன் பண்ணனும். சரிங்களா? இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ 2 power 10 இருக்கு. டினாமினேட்டர்ல 2 power 7 இருக்கு. ஓகேங்களா? இப்போ m வந்து n விட பெருசா இருக்கு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணப் போறோம்னா மைனஸ் பண்ணப் போறோம் பவர்ஸ். அப்ப 10 minus 7. So 2 power 3. இது ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த லா பார்க்கலாம். a power m into b power m equal to a into b whole power m. அதாவது பேஸ் ரெண்டும் இங்க வேற வேறையா இருக்கு. பவர்ஸ் சேமா இருக்கு. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் லால என்ன பார்த்தோம்? பேஸ் வந்து சேமா இருக்கு. பவர்ஸ் ரெண்டும் வேற வேற. அப்போ மல்டிப்ளிகேஷன் என்ன பண்ணோம்? அடிஷன் பண்ணோம். அதே போல டிவிஷன்னா நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம். மைனஸ் பண்ணோம். சரிங்களா? இப்போ இந்த ஃபோர்த் லால வந்து பாத்தீங்கன்னா பேஸ் ரெண்டும் வேற வேறையா இருக்கு. பவர்ஸ் ரெண்டும் சேமா இருக்கு. சோ அப்படி இருந்தா பேஸை மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டு அந்த பவர் அப்படியே எழுதிக்கணும். சரிங்களா? இப்போ வந்து எக்ஸாம்பிள் 2 power 5 into 3 power 5. இங்க வந்து பேஸ் ரெண்டும் வேற வேறையா இருக்கு. பட் பவர்ஸ் ரெண்டும் சேமா இருக்கு. 5 ன்னு இருக்கு. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணனும்னா 2 into 3 whole power 5. So 6 power 5. ஓகேங்களா? அதுதான் வந்து fourth law. அடுத்து fifth law பாருங்க. a power 0 equal to 1. அதாவது any number to the power 0 is 1. ஓகேங்களா? இப்போ 7 power 0 னா என்ன அர்த்தம்? 1 ன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதே மாதிரி any number to the power 0 is 1. அடுத்தது sixth 1 by a power n. அதாவது டினாமினேட்டர்ல இந்த பவர் வந்துச்சுனா a power n அது வந்துச்சுனா இப்போ நம்ம மேலே கொண்டு வரும்போது என்ன ஆயிரும்? அந்த பவர் வந்து நெகட்டிவ் ஆயிரும். சைன் மாறிடும். சரிங்களா? a power minus n ன்னு வந்துரும். இப்போ அதாவது 1 by 7 power 2 னா இங்க வரும்போது என்ன ஆயிரும்? 7 பவர் வந்து மைனஸா மாறிடும். சரிங்களா? அடுத்தது 7th one. இப்போ வந்து ரூட்ல இருக்கு. ரேடிக்கல் சைன் வந்திருக்கு. ரூட் a இதுல வந்து ரூட் என்னது? n வந்திருக்கு. ஓகேங்களா? சரிங்களா? அடுத்து இது எப்படி ஆகும்னா இந்த ரூட்ல இருக்கிற இந்த n வந்து பாத்தீங்கன்னா 1 by n ஆ வந்துரும். ஓகேங்களா? n ரூட் a. அப்போ a மேல பவர்ல வந்துரும். அந்த n வந்து எங்க வந்துரும்னா பவர்ல வந்துரும்.
1/n வந்துடும். இப்போ 2√3 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகுனா அந்த பேஸ் அப்படியே தான் வரும். இந்த ரூட்டில் இருக்கிற நம்பர் வந்து 1/2ன்னு வந்துடும். சரிங்களா? அடுத்தது a வந்து எப்படி இருக்கணும்னா இஸ் கிரேட்டர் தென் 0வாக இருக்கணும். அடுத்தது 8th one n root a equal to b if b power n equal to a, b is greater than 0. அதாவது b power n equal to a அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்னவா வரும்னா இந்த n வந்து ரூட்டில் போயிடும். ஓகேங்களா? n root a equal to bன்னு வந்துடும். சரிங்களா? அடுத்தது 9th a power m by n. அது பவர்லேயே டிவிஷன் வருது. ஓகேங்களா? பேஸ் வந்து a தான். அடுத்து பவர்ஸ் ரெண்டும் எப்படி வருது? டிவிஷனில் இருக்குது. ஓகேங்களா? இப்படி வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா a வந்து ரூட்டில் வந்துடும், n வந்து ரூட்டுக்கு வெளியே வரும். இந்த மேலே இருக்கிற m இருக்கு இல்லையா, அது ஹோல் பவரில் வந்துடும். n root a ஹோல் பவர் m அப்படின்னு வந்துடும். அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகும்னா n root a பவர் m, அந்த m வந்து ரூட்டுக்கு உள்ளே வந்துடும். ஓகேங்களா? இப்போ ஹோல் பவர் m வந்துச்சு. அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டெப்பில் a பவர் m ரூட் n வந்துடும். ஓகேங்களா? இதுதான் வந்து லாஸ் ஆஃப் எக்ஸ்பெனன்ட்ஸ். இந்த லாஸை யூஸ் பண்ணி தான் அடுத்த எக்ஸசைஸ் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.